வணக்கம், வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான செட்டிநாடு சிக்கன் கறி தான் செய்ய போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சிக்கன் கறிக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். 1/2 கிலோ வந்துட்டு நான் போன்லெஸ் சிக்கன் வாங்கியிருக்கேன். இதோட 2 லெக் பீஸும் சேர்த்து வச்சுருக்கேன். நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து ஒரு கல்பாசி, 2 ஏலக்காய், ஒரு பெரிய துண்டு பட்டை, 3/4 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் 1, அன்னாசிப்பூ, 3 கிராம்பு, ஒரு 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். அப்புறம் 1.5 தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம வதக்கிட்டு அரைக்கணும். கொஞ்சம் போல் தேங்காய், கருவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயம், 1/2 தக்காளி, 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் 3 எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். அதனால் கடாய் வச்சுருக்கேன். கடாய் வந்து சூடேறிடுச்சு. ஃப்ளேமை வந்து ஸ்லோ பண்ணிக்கிட்டு நம்ம வறுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நல்லா வந்து வறுத்துக்கணும். கரிஞ்சிடாமல் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும். எண்ணெய் விடாமல் வறுக்கிறதுனால நம்ம வந்து ஸ்லோலே ஃப்ளேமை வச்சுட்டு பண்ணணும். ஸ்லோ பண்ணும்போது நின்றுச்சு, அதனால் திரும்பி ஆன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். அந்தளவுக்கு தான் தேங்காய் போடணும். நமக்கு உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் கிரேவியாக தான் செய்ய போகிறேன், அதனால் 2 ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு முந்திரி பருப்பு எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதையும் போட்டுட்டு நல்லா வறுக்கணும். இது வந்து தேங்காய் போட்டதுனால கொஞ்சம் பிடிக்கும், அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். இந்த மாதிரி ஆன பிறகு நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி அரைக்க போகிறோம், அதுக்காக 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இது இந்த ஃபுல்லாக இந்த டிஷ்ஷு வந்து நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். 1/2 தக்காளி, நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதை மட்டும் போட்டு நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம வந்து இதை அரைக்க தான் போகிறோம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறின பிறகு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து கறியை தாளிச்சிடுவோம். அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். நல்ல ஒரு பெரிய குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். சூடாகட்டும். நம்ம வந்து தாளிச்சிடுவோம். தாளிக்கிறதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு வரமிளகாய், கொஞ்சம் பட்டை, ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துருக்கேன். வரமிளகாவை எடுத்து வச்சுட்டு மற்றதை வந்து நம்ம போட்டுப்போம். நல்லெண்ணெயில் வந்து இந்த சோம்பு பொரியிறது ரொம்பவே நல்ல மணமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வரமிளகாவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் நறுக்கி வச்சோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு வதக்குன பிறகு நம்ம பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு பொன்னிறமாக அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கிட்டு நம்ம கிரேவி செஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருவோம். அது வதங்கக்குள்ளேயும் நம்ம தேங்காவெல்லாம் வறுத்து வச்சோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம அரைச்சிப்போம். ட்ரையாக அரைச்சிட்டு கொஞ்சம் போல் தண்ணி விட்டுட்டு அரைச்ச பிறகு நம்ம இதையும் வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சோம் இல்லைங்களா அதையும் ஆறின பிறகு நம்ம அடித்து வச்சுப்போம். இப்போ வந்து இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போன பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிப்போம். நல்லா தக்காளியும் வதங்கணும். தக்காளி வதங்கின பிறகு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகும் சேர்த்துருக்கோம். அதனால் 1.5 ஸ்பூன் நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மல்லிப்பொடி வந்து ஒரு 2.25 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன். அந்த தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம போட்ட பொடியோட ராஸ்மெல் போன பிறகு நம்ம வந்து லெக் பீசஸை சேர்த்துருவோம். ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த லெக் பீஸை மட்டும் போட்டுட்டு நல்லா அந்த வதக்கிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சு 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணிப்போம்.
இந்த லெக் பீஸ் வேகிறதுக்குள்ளே வந்து நம்ம வதக்கி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து ஆறிடுச்சு நம்ம அரைச்சிருவோம். வெங்காயம் தக்காளி தனியாகவும் அந்த தேங்காய் பேஸ்ட்டை தனியாகவும் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுப்போம். ஒரு நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த மிளகாத்தூள்லாம் அதில் சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அதிலேயே குக் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துற வேணாம், ஏன்னா இது சிக்கன்லேருந்து தண்ணியும் விடும். இந்த மாதிரி சேர்த்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எல்லாமே நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து திக்காக வைக்கிறேன், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பு போல் வேணும் அப்படின்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு தண்ணி ஆட் பண்ணால் போதும். இது வந்து மூடி வச்சு நம்ம வந்து வேக விட்டுக்குவோம். இடையில நமக்கு வந்து 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்குவோம். இப்போ சூப்பராக சிக்கன் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு மல்லித்தழை தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து நான் இந்த ஸ்டேஜில் நிறுத்தியிருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னீங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணும்போதே கொஞ்சமாக கூட வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குழம்பு கன்சிஸ்டன்சியில் வரும். ஆனால் இந்த மாதிரி திக்காக சாப்பிடும்போது இந்த கறி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒன் டைம் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.